ஹலோ கைஸ், வணக்கம், வெல்கம் பேக். தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. எப்படா நான் பெரிய வீடியோ போடுவேன், இதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன்றதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி வந்து பெரிய வீடியோ போடுறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து கிடச்சிருச்சு. எப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து நான் சாரீ டைப்பிங் கிளாஸ் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தேன். அப்போ வந்துட்டு எனக்கு சொல்லிக் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி நேரில் என்னை பார்த்து நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, இவ்வளோ சீக்கிரம் நீ எப்படி சாரீ கட்டுற அப்படின்றது தான். நம்ம வந்து ஒரு விஷயம் சின்ன வயசுலேருந்தே பழகுறப்போ அது வந்து நம்மளுக்கு சீக்கிரமே வந்துடும். அது வந்து யாருமே நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை இல்லையா? நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு விஷயத்த ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி பண்ணிகிட்டு இருக்கல நம்மளுக்கு அது வந்துடும்ல. அது மாதிரி தான் அது எனக்கு வந்து சாரீ கட்டுறது ரொம்ப பிடிக்கும். சாரீ தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச அவுட்ஃபிட். அதனால் வந்துட்டு நான் அதிகமாக சாரீ கட்டுவேன், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த வீடியோவில் வந்து நான் வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி சாரீ டைப்பிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்க போகுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து நம்ம இந்த சாரீ தான் ட்ரேப் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் சாரீ தான். ப்ளீட்ஸ் நல்லாவே நிற்கும். இருந்தாலும் முந்தி பாட்டில் வந்து நிறைய சரி இருக்கனால ப்ளீட்ஸ் நிற்காது. பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய சரி, ஃபுல் சாரீஸ் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ சரி இருக்குன்றது. இது சரி இருக்கனால ப்ளீட் நிற்காது. இதுக்கு நம்ம எப்படி ப்ளீட் எடுக்க போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். டிப் நம்பர் 1 என்னன்றது பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கையில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபோல்டு. நீங்கள் வந்துட்டு இதுவே நார்மல் சாரீ எடுக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த முந்திக்கு கீழே ஃபோல்ட் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ப்ளீட்ஸ் வந்து ஈஸியாக வந்துடும். நான் இப்போ வந்துட்டு இந்த இடத்துல ப்ளீட்ஸ் வந்து நிற்காது என்னோடய சாரியில். அதனால் வந்துட்டு நான் இங்கேருந்தே ப்ளீட்ஸ் எடுத்துக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, ஃபோல்ட் யுவர் சாரீ லைக் திஸ். ஓகே. செகண்ட் டிப், நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ப்ளீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுதான் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ப்ளீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ளீட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நீங்கள் வைக்கிற சைஸ் நார்மலாக நீங்கள் என்ன சைஸ் ஒல்லியாக எடுப்பீங்கன்னா ஒல்லியாக வச்சுக்கோங்க, குண்டாக எடுப்பீங்கன்னா குண்டாக வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் எடுக்கிறேன். சிக் ப்ளீட் எடுக்கும்போது என்ன பண்ணணும்னா, அந்த கட்டை விரலை கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுட்டு அதை விட குட்டி ப்ளீட், அதே மாதிரி அதுக்கு அடுத்த ப்ளீட், அது மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ப்ளீட்ஸ் குட்டியாக வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இங்கே கொஞ்சம் பத்தாமல் இருந்தது, அதனால் நான் வந்து மடித்து வச்சுக்கிட்டேன். நான் வந்துட்டு இப்போது ப்ளீட்ஸை வந்து ஈவனாக அட்ஜஸ்ட் பின் போட்டுக்கோங்க. பின் போட்டுட்டு இந்த மாதிரி பிடிச்சிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 4th டிப். நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கையில் தான் ப்ரெஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளீட்ஸ் எப்படி நிற்குதுன்னு பாருங்கள். நான் வந்து ஃபோல்ட் பண்ணதெல்லாம் எடுத்து விட்டுக்கிறேன். பாருங்கள், கையில் ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கே ப்ளீட்ஸ் வந்து சூப்பராக நிற்குது. உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு இந்த ப்ளீட்ஸை எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங் இப்போ தான் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு பின், இந்த இடத்துல இந்த எட்ஜில் ஒரு பின், அந்த மாதிரி போட்டுக்கோங்க. எனக்கு வந்துட்டு பெருசாக பின் தேவைப்படாது. ஏன்னா நான் வந்து அதிகமாக சாரீ ட்ரேப் பண்ணுறதுனால எனக்கு பின் தேவைப்படாது. எனக்கு பிடிச்ச அவுட்ஃபிட்டே வந்து பார்த்திங்கன்னா சாரீ தான். இந்த முந்தி இறக்கம் வந்து போதும். அதனால் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல வந்து இப்போ வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு பின் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இது எப்படி வேணும் அப்படின்றது மாதிரி. அயன் பண்ணாமல் இருக்கனால எனக்கு அசைஞ்சிருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ வந்துட்டு நீங்கள் இப்படி சென்டராக நேராக வச்சு தான் இன்சர்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ளீட்ஸ் எடுக்கிறப்போ க்ராஸாக வராது. நீங்கள் இதை அப்படி தூக்கி பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி க்ராஸாக போய்டும் சாரி, சென்டராகவே வராது. நீங்கள் என்ன பண்ணணும், ஃப்ரீயாக விட்டுக்கணும். 2 கையும் ஈக்குவலாக தான் இருக்கணும். நீங்கள் விட்டுட்டு கொஞ்சம் குண்டாக இருக்கீங்கன்னா இந்த ப்ளீட் இருக்குல்ல, இதை வந்து இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறையா ப்ளீட்ஸ் கிடைக்கும். டக் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி இழுக்கக்கூடாது, நேராக தான் வச்சுக்கணும். நேராக வச்சு இந்த இடத்துல ஈவனாக வர மாதிரி டக் பண்ணிக்கணும். ஓகே. அகைன் இதை ஒரு ஹோல்ட் பண்ணிட்டு இப்போ வந்து இது வந்து இதுக்கான பிளேஸ்க்கு வந்துருச்சு. வந்ததுனால நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து நீங்கள் ப்ளவுஸ் தான் போட்டிருக்கீங்க, ப்ளவுஸோட பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஒரு ப்ளீட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் எதுவுமே பண்ணல, கை வச்சு தான் எடுத்து விட்டுருக்கேன். ஜஸ்ட் கை வச்சு தான் எடுத்து விட்டுருக்கேன். அழகாக வந்துருச்சு. இந்த டிஷர்ட் வந்து இழுக்கிறதுனால இந்த இடத்துல அசிங்கமாக தெரியுது. நான் வந்து ப்ளவுஸ் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இடுப்பு தெரியக்கூடாது அப்படின்னா ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இழுத்துட்டு இந்த ரைட் லெக் இருக்குல்ல,
ரைட் லெக் கிட்ட வச்சு இதுவரையும் நீங்கள் ப்ளீட்ஸே எடுக்கக்கூடாது. இதுக்கு இந்த பக்கம் இருந்து தான் ப்ளீட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் நான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபிங்கர் இங்கே வச்சுட்டு இங்கிட்டிருந்து ப்ளீட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். எடுக்கும்போதே லைட்டாக இது மாதிரி உதறிக்கோங்க. ப்ளீட் வந்து கீழே வரைக்கும் ஈவனாக வந்துடும். நீங்கள் கீழேருந்து ப்ளீட்ஸ் எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. நான் நிறைய பேர் இப்போ பார்த்தேன் கீழேருந்து ப்ளீட்ஸ் எடுக்கிறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட்லாம் அப்படிலாம் கீழேருந்து ப்ளீட்ஸ் எடுக்க மாட்டோம். நம்ம வந்து இப்படி உதறி விட்டாலே போதும், பெருசாக ஒன்றும் தேவையே கிடையாது. இப்போ வந்து பாருங்கள், நான் உதறி மட்டும்தான் விடுறேன். ஜஸ்ட் உதறி விட்டேன். இந்த ப்ளீட்ஸை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்ம 7 பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ப்ளீட்ஸ் ஈஸியாக சூப்பராக வரும். ஓகேவா? இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பின் இந்த இது எடுக்கிறோம்ல, இப்போ நீங்கள் வந்து சும்மா நார்மலாக வச்சு பின் பண்ணிங்கன்னா இது வந்து லூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு நிமிஷம். இப்போ பாருங்கள், இது வந்து இவ்வளோ பெரிய பின்னில் வந்து ஒரு சின்ன கிளாத்து தான் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். நம்ம இன்சர்ட் பண்ணும்போது இங்கே பாருங்கள் எவ்வளோ லூஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போவே இறங்கி வருது. இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா டைட்டாக எடுத்து பிடிச்சிட்டு ஒரு டைம் குத்தியாச்சு, அகைன் ஒரு டைம் குத்திட்டு பின். உங்களுக்கு இன்னும் லூஸாக இருக்க மாதிரி இருந்தால் 3rd டைம் குத்துங்க. நீங்கள் சாரி இருக்குல்ல, இந்த கீழே விட்டுருந்தீங்கல்ல, இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் இப்படி தூக்கும்போது அழகாக இங்கே ப்ளீட்ஸ் வரும். அதில் உங்களுக்கு தேவையான ப்ளீட்ஸை வச்சுட்டு, எனக்கு வந்து 3 ப்ளீட்ஸ் போதும். நான் 3 ப்ளீட்ஸை மட்டும் வச்சுட்டு அழகாக ஒரு பின் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே அழகாக ப்ளீட்ஸ் வந்துருச்சா? கீழ் ப்ளீட்ஸும் அழகாக இருக்கா? இந்த இடத்துல பின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ இறக்கம் வேணுமோ அதை விட்டுட்டு இந்த இடத்துல இப்படி ஒரு பின். ஓகே, இப்போ நான் பின் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் மீதி இருக்க இதை வந்து உள்ள டக்கின் பண்ணியாச்சா? ஓகே, அவ்வளோதான். இன்னொரு டிப் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ப்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணுவோம்ல, எனக்கு வந்து ப்ளவுஸில் இந்த எட்ஜில் பின் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, யாரும் இல்லாதப்போ, யாரும் ஹெல்ப் பண்ணாத பட்சத்தில் இதை வந்து இப்போ இதுதான் வந்து எனக்கு சென்டர் போர்ஷன். ஓகே, ஷோல்டர் போர்ஷன் இருக்குல்ல, ஷோல்டர் போர்ஷனை வந்து நான் கரெக்டாக அந்த ஷோல்டரில் வச்சுட்டு, ஷோல்டர் போர்ஷனை வந்து ஷோல்டரில் வச்சு பின் பண்ணிட்டேன். பின் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த இறக்கத்துக்கு இங்கே ஒரு பின் ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ளீட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. வந்து ப்ளவுஸோட எட்ஜு, இந்த ஷோல்டர் எட்ஜு எனக்கு வந்து இந்த இடத்துல பின் போடுறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துல பின் போடாட்டி எனக்கு வந்து சாரீ ஃபாலோ ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சைடில் அப்படி தொங்கிட்டே இருக்க மாதிரி. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பின் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம அப்படியே ப்ளவுஸை போட்டுக்கலாம். நான் வந்து பின்னாடி ரோப்பும் ஃபஸ்ட்டே வந்து டை பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம அப்படி ப்ளவுஸை போட்டுக்கலாம். ஓகே, நான் ப்ளவுஸ் போட்டு வந்து காட்டுறேன் உங்கள்கிட்ட. பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளவுஸில் பின் போட்டதுன்னா கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது எனக்கு. இப்போ நான் வேணும்னா இறக்கி குத்திக்கலாம். எனக்கு வந்து இதுவே அளவாக இருக்குன்றதுனால நான் குத்தலை. பாருங்கள், பின்னாடியுமே கரெக்டாக குத்திருக்கேன். இல்லாட்டி எனக்கு இது வந்து ஃபாலோ ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். மற்றபடி ஒன்றும் கிடையாது. போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து இதை அப்படி முந்தி மாதிரி எடுத்துகிட்டு நல்ல ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டோம்னா, நல்லா கையிலேயே ப்ரெஸ் கொடுத்துட்டோம்னா நான் அயன் கூட பண்ண தேவையில்லை. இது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சாரீ. நான் வந்து பெருசாக ப்ளவுஸ்லேயும் டிசைன் பண்ண மாட்டேன். நான் வந்து பைப்பிங் மட்டும்தான் வைப்பேன், ப்ளஸ் வந்து ஒரு ரோப் வைப்பேன், அவ்வளோதான். என்னன்னா ரோப்பில் வந்து நான் இது மட்டும் வச்சுருக்கேன். அதுவுமே வந்துட்டு நான் எல்லா சாரீக்கும் வைக்க மாட்டேன். ஏதோ ஒரு சாரீக்கு வச்சுட்டு இதை வந்து நான் எடுத்து மாற்றிப்பேன், அவ்வளோதான்.
இது வந்து வேறு சாரியில் இருந்தது எனக்கு மேட்ச் ஆச்சு. நான் கட்டுறப்போ எடுத்து சேஞ்ச் பண்ணிப்பேன், அவ்வளோதான். நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல இப்படி டைட் வேணும்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த ப்ளீட்ஸ் வந்து இப்படி இப்படி வர மாதிரி தோணுச்சுன்னா இந்த இடத்துல ஒரு பின் இதை எடுத்துட்டு இந்த இடத்துல இப்படி சென்டர் ப்ளீட்டை வச்சு ஒரு பின். இதுவும் பெருசாக மூவ் ஆகாது, அசிங்கமாகவும் தெரியாது. வேறு என்ன மாதிரி டிப்லாம் வேணுன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளீட்ஸ் வந்திருக்குன்றது எனக்கு இந்த மாதிரி ஒரிஜினல் லுக்கில் கட்டுறதுக்கே சாரீ ரொம்ப பிடிக்கும், ப்ளீட் பண்ணி கட்டுறதை விட. இது வந்து ஃபேனுக்காக ஆடிட்டே இருக்குது, ஃபேன் இல்லாட்டி இது வந்து கரெக்டாக ஈவனாக நிற்கும். அதே மாதிரி சைட் ப்ளீட்ஸும் பாருங்கள். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பை கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. பை பை, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.